இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி அந்தண சிவாச்சாரியார்களே, சைவ பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் அடியேனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நைற்பொழுதிலே ஐயப்பன் சுவாமியருடைய திருவடி கமலங்களை பணிந்து கொண்டு ஐயப்பன் சுவாமிகளுடைய திருவருள் கருணையினாலே ஐயப்பன் வரலாறு பற்றியும் ஐயப்பனுடைய வழிபாடு பற்றியும் சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். சுவாமியினுடைய திருவருள் கருணையின் காரணமாக நாங்கள் இந்த நட்பொழுதிலே ஐயப்பனுடைய விடயங்களை பற்றி சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். ஐயப்பன் சாஸ்தா, தர்மசாஸ்தா, மணிகண்டன் ஆகிய பெயர்களினாலே அழித்து வழிபாடு செய்யப்படுகிற தெய்வமாக நாங்கள் ஐயப்பன் கடவுளை பார்க்கிறோம். ஐயப்பனுடைய வழிபாடு தென்னிந்தியாவிலே முதன்மை பெற்ற வழிபாடாக இருக்கிறது. ஐயப்பனுடைய முக்கியமான வழிபாட்டு தலமாக சபரிமலை இருக்கிறது. அங்கே சபரிமலையிலே 18ஆம் படி வழிபாட்டுக்குரிய தெய்வமாக நாங்கள் ஐயப்பன் சுவாமிகளை பார்க்கிறோம். ஐயப்பன் சுவாமியினுடைய வழிபாடும் ஐயப்பனுடைய விரத முறைகளும் மிக கடுமையான ஆசாரமுடைய விரதமாகவும் அருள்களை அள்ளி வழங்குகிற அற்புத விரதமாகவும் ஐயப்பனுடைய விரதம் இருக்கிறது. வேண்டுகிற வரத்தை தருகிற வழிபாடாக நாங்கள் ஐயப்பனுடைய வழிபாட்டை பார்க்கிறோம். இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டிலே ஐயப்பனுடைய வரலாறு பற்றி நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். மகிஷாசுரனின் தங்கையாக அரக்கி மகிஷி என்பவள் வாழ்ந்து வருகிறாள். காலவ மகரிஷியின் மகளான லீலாவதி சாபத்தின் விளைவாக மகிஷியாக பிறக்கிறாள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நவராத்திரி விரத காலத்திலே விஜயதசமியிலே மகிஷாசுரனை அன்னை பராசக்தியானவள் வதம் செய்கிறாள். அந்த மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தன்னுடைய அண்ணனுடைய மரணத்திற்கு தேவர்கள்தான் காரணம் என்று மனதிலே எண்ணிக்கொள்ளுகிறார். தனது சகோதரனாகிய மகிஷாசுரனை ஆதிபராசக்தி அழித்தால் அந்த ஆதிபராசக்தி அண்ணனை அழித்திருக்கிறாள். அந்த அண்ணனுடைய மரணத்திற்கும் அழிவிற்கும் காரணம் தேவர்கள்தான் என்பதை இந்த மகிஷி அறிந்து தனக்குள்ளே கோபம் கொள்ளுகிறார். அங்கே தேவர்களை பழிவாங்குவதற்காக மகிஷி மகிஷாசுரனை போல பிரம்மதேவனை நோக்கி கடுந்தவம் செய்கிறார். கடுந்தவத்தின் காரணத்தினாலே பிரம்மதேவன் வரமருளுகிறான் மகிஷிக்கு. அங்கே பிரம்மதேவனிடத்திலே மகிஷியானவள் வரம் பெற்றிருக்கிறாள். அவள் அந்த வரத்திலே அங்கே சிவனுடைய விஷ்ணுவினுடைய புத்திரர்களால் அன்றி வேறு யாராலும் தான் அழிவடையக்கூடாது, மரணமடையக்கூடாது என்று அந்த சாகா வரத்தை மகிஷியானவள் பெற்றிருக்கிறாள். பிரம்மதேவனை நோக்கி கடுந்தவம் புரிந்ததன் விளைவாக அந்த வரத்தினை பெற்றிருக்கிறார். அந்த பெற்ற வரத்தின் காரணமாக மகிஷி என்ன செய்கிறார்? தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்குவதற்கும் பலமுறை முயற்சி செய்கிறாள். அங்கே தேவலோகத்தையும் பூலோகத்தையும் அவள் ஆட்சி செய்கிறாள். தேவர்களை கொடுமைப்படுத்துகிறாள், மனிதர்களை கொடுமைப்படுத்துகிறாள். அதற்கான சக்தியை பெற மகிஷி
பிரம்மதேவனை நோக்கி கடந்தவம் செய்திருக்கிறாள். அந்த தவத்தின் காரணமாக பிரம்மா அவள் முன் தோன்றுகிற பொழுது அவள் உனக்கு வேண்டும் வரங்களை கேள் என்று பிரம்மதேவன் சொல்லுகிறான். அப்படி பிரம்மதேவன் சொல்லுகிற பொழுது சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் பிறந்த புத்திரன் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று பிரம்மதேவனிடத்திலே மகிழ்ச்சியானவள் வரம் வேண்டியிருக்கிறார். அங்கே சாகாத வரம் வேண்டுகிறாள், யாராலும் அழிவடையக்கூடாத வரம் வேண்டுகிறாள். ஆனால் அந்த வரத்திலே சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று அவள் சூழ்ச்சியாக தந்திரமாக அந்த வரத்தினை வேண்டுகிறாள். ஏனென்றால் சிவன் விஷ்ணுவிற்கு அங்கே மகன் பிறக்க மாட்டார்கள் என்ற அந்த காரணத்தினாலே அவள் அந்த வரத்தை வேண்டுகிறாள். வரம் பெற்ற மகிழ்ச்சி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தார். தன்னிடத்திலே பெற்ற வரத்தினாலே தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்துகிறார். தேவர்கள் துயரம் தாங்காது மூலமூர்த்தியாகிய சிவபெரும்பொருளாகிய பரமசிவனிடத்திலே முறையீடு செய்கிறார். அப்பொழுது சிவபெரும்பொருடைய திருவிளையாடல், விஷ்ணு பகவானுடைய திருவிளையாடல், விஷ்ணுனுடைய அம்சமான மோகினி மூலம் அங்கே சிவ விஷ்ணுனுடைய சேர்க்கையாக அங்கே மோகினியூடாக விஷ்ணுனுடைய வடிவமாகிய மோகினி வடிவத்தினூடாக சிவபரம்பொருளும் இணைந்து அங்கே சிவவிஷ்ணு ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்திலே அவதாரம் செய்கிறார். அங்கே விஷ்ணு பகவான் மோகினியாக அழகிய பெண்ணுருவம் கொள்ளுகிறான். அங்கே சிவபரம்பொருள் மோகினி மீது மையம் கொள்ளுகிறாள். அங்கே சிவன் விஷ்ணுவனுடைய இணைந்த ஜோதியாக அங்கே அக்கினி ரூபமாக ஐயப்பன் சுவாமிகள் இந்த பூவுலகத்திலே அவதாரம் செய்கிறார். பம்பாதீரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயப்பன் அங்கே அவதாரம் செய்கிறார். அங்கே மகிழ்ச்சியை அளிப்பதற்காக தேவர்களுக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக சிவபரம்பொருள் அங்கே விஷ்ணுவனுடைய சேர்க்கையாலே ஐயப்பன் சுவாமிகள் அங்கே அவதாரம் செய்கிறார். அங்கே பம்பாதீரத்திலே குழந்தையாக அவதரித்த ஐயப்பன் அவர்கள் அந்த சிறு குழந்தை அங்கே அழுது கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே காட்டிலே வேட்டைக்காக மன்னன் சென்று கொண்டிருக்கிறார். பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பேறு அவனுக்கு கிடைக்கவில்லை. சிவபரம்பொருளை நினைத்து வழிபாடு செய்கிறான். மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். பரம்பொருளை நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த பந்தளத்து அரசனான ராஜசேகரன் குழந்தை இல்லாது நீண்ட காலமாக மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அரசனாக இருக்கிறான். அவனுடைய ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு ஒரு வாரிசு வேண்டும் அல்லவா? குழந்தை பாக்கியம் இல்லாத துன்பத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டு வருகிறான். அப்படியாக ராஜசேகரன் இருக்கின்ற பொழுது அவன் காட்டுக்கு வேட்டையாட செல்கிற பொழுது ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. அங்கே மோகினியாகிய விஷ்ணுவும் சிவபரம்பருடைய திருவிளையாடலின் காரணமாக ஜோதியாக ஐயப்பன் அவதாரம் செய்கிறான். சிறு குழந்தையாக பம்பா தீரத்திலே அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. பந்தளத்து அரசனான ராஜசேகரன் அந்த குழந்தையை பார்க்கிறான். தனக்கு பகவானே தான் நீண்ட காலமாக புத்திர பாக்கியமின்றி வருந்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து பகவானே தனக்கு குழந்தையாக வந்தான் என்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த மன்னன் அங்கே பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்கிறான். தன்னுடைய மனைவியாரிடத்திலே அந்த குழந்தையை கொடுத்து உச்சி மோந்து இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த குழந்தையினுடைய கழுத்திலே மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும்
ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டி அந்த குழந்தையை வளர்க்கிறார். அந்த ஐயப்பனுடைய பகவானுடைய வருகையினாலே அந்த மன்னனுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அங்கே சிவன் விஷ்ணு மோகினியாக அந்த ஜோதியிலே சிறு குழந்தை தோன்றுகிற பொழுது சிவபரம்பொருள் அந்த குழந்தையினுடைய கழுத்திலே மணி மாலை ஒன்றை அணிந்து விடுகிறார். அந்த குழந்தையினுடைய கழுத்திலே மணி இருந்ததனால் மணிகண்ட பிரபு என்று நாங்கள் இன்றைக்கு போற்றி வழிபாடு செய்கிறோம். மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் அந்த அரசன் பெயர் சூட்டி வளர்த்து வருகிறான். அந்த குழந்தையினுடைய வருகையினாலே அந்த மன்னனுடைய அரண்மனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்கே மகிழ்ச்சி செய்தி கிடைக்கிறது. ராணியார் கருவுறுகிறார். நீண்ட காலம் புத்திர பாக்கியமற்றிருந்த ராணியார் கருவுறுகிறார். எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் அவருக்கு பிறக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மணிகண்டனுடைய வருகையினால் தான் தனக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறான். தன்னுடைய ஆட்சியை அடுத்த உரித்தை மணிகண்ட பிரபுக்கு வழங்க வேண்டும் என்பதை ராஜசேகரன் முடிவு செய்கிறான். அங்கே மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அங்கே முடிசூட்டி மகிழ்வதற்காக அவன் தயாராகி கொண்டிருக்கிறான். இதை உணர்ந்த மந்திரி அங்கே ராணியாரிடத்திலே அவருடைய மனதை குழப்புகிற வகையிலே உரையாடல்களை விதைத்து விடுகிறான். இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவாக முடிசூடிக் கொண்டால் உன்னுடைய குழந்தைக்கு ராஜராஜனுக்கு அங்கே அரசுரிமை இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த மணிசூட்டலை தடுக்க வேண்டும், அதற்கான சூழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று அங்கே மந்திரியானவன் ராணியாரும் இருவரும் சேர்ந்து அங்கே செயற்படுகிறார்கள். அங்கே மந்திரியினுடைய சூழ்ச்சிக்குள்ளே ராணியார் அகப்பட்டு கொள்ளுகிறார். அங்கே மணிகண்டனை ஒழித்து கட்டுவதற்காக பல செயற்பாடுகளை எல்லாம் செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் எதுவுமே அங்கே பலிக்கவில்லை. ஏனென்றால் அவர் தெய்வாம்சம் பொருந்தியவராக, சிவவிஷ்ணு அம்சமாக, தெய்வ குழந்தையாகவல்லவா அங்கே வந்து பிறந்திருக்கிறார். இவர்களால் மணிகண்டனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின் தனது சூழ்ச்சியினால் மந்திரி அங்கே அரண்மனையிலே இருந்த வைத்தியர்களை உதவிக்கு அழைக்கிறார். பின் தனது சூழ்ச்சியினால் அங்கே ராணியாருக்கு தலையீடு சம்பந்தமான ஒரு வருத்தம் வந்திருக்கிறது. அந்த நோய் நீங்க வேண்டுமானால் புலியினுடைய பாலை கொண்டு வந்தால்தான் மகாராணியாருக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு பொய் சொல்ல செய்கிறான் மந்திரி. இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்லுகிறான். இவை அனைத்தும் திருவிளையாடல், சிவபரம்புடைய திருவிளையாடல். அங்கே மணிகண்டனை ஒழித்து கட்டுவதற்காக அவனை காட்டுக்கு அனுப்பினால் அங்கே புலிகளோடு அவனால் வேட்டையாட முடியாது, புலிக்கு பலியாகி அவன் இறந்து விடுவான் என்பதை அந்த மந்திரியார் சூழ்ச்சியினூடாக தீர்மானிக்கிறார். தீர்மானித்து அரண்மனை வைத்தியரூடாக அங்கே பொய் சொல்லுகிறார். ராணியாருடைய நோய் நீங்க வேண்டுமானால் புலியினுடைய பாலை கொண்டு வந்தால் மட்டுமே அந்த நோயை நீக்க முடியும் என்பதை அங்கே அரண்மனை வைத்தியர்களூடாக சொல்லுகிறார். ஆனால் மணிகண்டன் இது சூழ்ச்சி என்பது அவனுக்கு தெரியும். அனைத்தும் அறிந்த கடவுள் அல்லவா, இது சூழ்ச்சி என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அங்கே மணிகண்டன் புலி பால் எடுப்பதற்காக காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறான். அங்கே ஐயப்பனுடைய வருகைக்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பலமேட்டில் பூசை செய்து
தாங்கள் மகிழ்ச்சி என்ற அரசியாலே படுகிற துன்பத்தை மணிகண்ட பிரபுவிடத்திலே தேவர்கள் முறையீடு செய்கிறார்கள். மணிகண்டன் அந்த மகிழ்ச்சியை அழிப்பதற்காக தேவலோகம் சென்று மகிழ்ச்சியை வென்று அவளை பூமிக்கு தள்ள மகிழ்ச்சியானவள் அமுதா நதிக்கரையில் விழுந்து விடுகிறார். அங்கே மணிகண்ட பிரபுக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே அரக்கியாகிய மகிழ்ச்சியும் மணிகண்ட பிரபுவும் அங்கே யுத்தம் செய்கிறார். ஐயப்பன் மகிழ்ச்சியை அடக்கி அவள் மேல் நர்த்தனமாடி மகிழ்ச்சியை உயிரிழக்கச் செய்கிறார். மகிழ்ச்சி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தார். ஐயனோ தான் பிரம்மச்சாரிய நிஷ்டையை கடைபிடிப்பதனால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தில் இடப்பக்கத்தில் மாளிகை புறத்தம்மா என்ற பெயருடன் அவள் விளங்கி வர அவர் அருள் செய்கிறார். சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூசித்து வழிபாடு செய்தனர். பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணியை நிறைவேற்றுவதற்காக பந்தளம் செல்கிறார்கள். அங்கே மந்திரியினுடைய சூழ்ச்சியினாலே ராணியானவள் அங்கே புலியினுடைய பால் கொண்டு வரும்படி மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பியிருக்கிறாள் அல்லவா. அங்கே புலியினுடைய பாலை கொண்டு செல்வதற்காக அங்கே இந்திரன் புலியாக மாறி ஐயப்பன் சுவாமியை அங்கே சுமந்து செல்கிறார். தேவர்கள் புலியாக மாறி அங்கே பந்தளம் நோக்கி ஐயப்பனுடைய அந்த அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். புலிக்கூட்டம் வருகதைக் கண்டு மக்கள் பீதியடைந்தனர். ஐயப்பனுடைய சக்தியையும் பெருமையையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். மணிகண்டனும் மன்னிப்பதற்கு ஏதுமில்லை, எல்லாம் லீலைப்படிதான் நடந்துள்ளது. நான் பூமியில் எதற்காக இங்கே வந்தேனோ அந்த வேலை முடிந்து விட்டது. இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார் மணிகண்ட பிரபு. மன்னன் மணிகண்ட பிரபுவை நோக்கி, பகவானே, நீங்கள் இந்த பூலோகத்திலே வந்திருக்கிறீர்கள். எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறேன் என்கிறான் மணிகண்ட பிரபு. நீங்கள் எங்களோடு இருந்த அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயிலை கட்ட விரும்புகிறேன் என்று ராஜசேகரன் மணிகண்ட பிரபுவிடத்திலே கேட்கிறான். நீங்கள் எங்களோடு இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறீர்கள். இந்த பூமியிலே வந்ததனுடைய வேலை முடிவடைந்து விட்டது. இப்பொழுது தேவலோகம் செல்ல போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி நாங்கள் வழிபாடு செய்ய விரும்புகிறோம் என்கிறார் ராஜசேகரன் மன்னன். அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று மணிகண்டன் பிரபுவிடத்திலே ராஜசேகரன் கேட்கிறார். மணிகண்ட பிரபு ஒரு அம்பை எடுத்து எய்து அந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றார். அந்த அம்பு சபரிமலையிலே விழுந்தது. அதிலே 18 படிகளுடன் கிழக்கு நோக்கி யதான மணிகண்ட பிரபுக்குரிய ஆலயம், ஐயப்பனுக்குரிய ஆலயம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டன்
ஐயப்பன் சுவாமிகள் தேவலோகம் சென்று விடுகிறார். மணிகண்டனுடைய கட்டளைப்படி, அகத்திய முனிவரனுடைய ஆலோசனைப்படி மன்னனானவன் ஊனுறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் 18 படிகளோடு கூடிய அழகிய கோயிலை கட்டுவிக்கிறார். அங்கே மணிகண்ட பிரபு தன்னுடைய அம்பை எய்து அந்த அம்பு எங்கே விழுகிறதோ அந்த இடத்திலே ஆலயம் கட்டும்படி ஆலயத்திற்கான இடத்தை வரையறைத்து விட்டு மணிகண்ட பிரபு தேவலோகம் சென்று விடுகிறான். அங்கே மன்னனானவன் அகத்திய முனிவருடைய ஆலோசனைப்படி அங்கே ஆலயம் ஒன்றை அமைக்கிறான். அந்த ஆலயத்திலே இடதுபுறத்திலே மகிழ்ச்சிக்கு கொடுத்த வரத்தின்படி மாளிகைபுரத்து அம்மனுக்கும் அங்கே ஆலயம் அமைக்கப்படுகிறது. அந்த சபரிமலையிலே ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து 48 நாட்கள் கடுந்தவம் இருந்து அனுசரித்து சபரிமலை வந்து ஐயனை வழிபாடு செய்து ஐயப்பன் அருள் பெற்று வருவதை நாங்கள் கண்கூடாக கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறார். இந்த ஐயப்பன் வழிபாடு என்பது உயர்ந்த வழிபாடான பக்தி சிரத்தையோடு வழிபாடு செய்யப்படுகிற கடும் விரத நியதியாக ஐயப்பன் வழிபாடு இருக்கிறது. வேண்டுகிற வரங்களை அள்ளி வழங்குகிற ஒரு வழிபாடாகவும் விரதன் அனுஷ்டானமாகவும் ஐயப்பனுடைய வழிபாட்டு முறை இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மகர சங்கராந்தி அன்று ஜோதி வடிவிலே அங்கே ஐயப்பன் சுவாமிகள் அவர்கள் மகர ஜோதியாக காட்சி கொடுக்கிறார். அங்கே ஐயப்பன் விரதம் இருக்கிற அடியவர்கள் அந்த மகர ஜோதியோடு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்கிறார்கள். இந்த ஐயப்பன் வழிபாடு எங்களுக்கு அரிய தத்துவங்களை உணர்த்தும் தலமாக வழிபாடாக இந்த ஐயப்பனுடைய வழிபாடு இருக்கிறது. எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையற்றது, நிலையில்லாத இந்த வாழ்வியல்லே நாங்கள் மனித உடலை எடுத்து இருக்கிறோம். இந்த மனித உடலுக்குள்ளே உயிர் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையற்ற வாழ்வை விட்டு நிலையான இறைவனை பற்றுதல் வேண்டும் என்பது இந்த வழிபாட்டினுடைய அம்சமாக இருக்கிறது. உலகியல்லே இருக்கிற பந்த பாசங்கள், அங்கே பஞ்சமா பாதகங்கள், மனம் வாக்கு காயத்தினாலே செய்கிற தவறுகளில் இருந்தெல்லாம் நாங்கள் விடுபட்டு இறை நினைப்பாக இறை தியானமாக வழிபாடு செய்து இறைவனுடைய அருளை பெறுகிற ஒரு வழிபாடாக இருக்கிறது. கடவுளை வணங்குவோர்க்கு வேண்டியது கிடைக்கும். அப்படி கிடைத்ததை தவறான செயலுக்கு பயன்படுத்தினால் தண்டனையும் கிடைக்கும் என்பதை இந்த விரதம் உணர்த்துகிறது. மிக கடுமையான விரதமாக இருக்கிறது. நாங்கள் மனம் வாக்கு காயம் என்று சொல்கிற 3 நாளும் இறைவனை மெய்யன்போடு வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மனம் வாக்கு காயத்தினாலே தவறிழைக்காது வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு உயர்ந்த விரதமாகவும் இந்த விரதம் சிறப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகாவரம் பெற்றவர்களுக்கு கூட ஏதோ ஒரு சக்தியினால் அழிவு பெறும் என்பதை இந்த ஐயப்பனுடைய வரலாற்றினூடாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அங்கே மகிழ்ச்சி வரம் பெற்றிருக்கிறாள். ஆனால் அங்கே மோகினியாகிய விஷ்ணுவும் சிவபரம்பருடைய சேர்க்கையினாலே உருவாகிய யோதி வடிவிலே உருவாகிய குழந்தையினாலே மகிழ்ச்சி அழிவடைகிறாள். மரணம் சாகாவரம் பெற்றவர்களுக்கு கூட மரணம் என்பது நிச்சயம் என்பதை இந்த விரதத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகியல்லே எதுவும் நிலையற்றது, நிலையில்லாது இறை பரம்பொருளுடைய வழிபாடு, இறைவனுடைய அருள் மட்டுமே நிலையானதாக இருக்கிறது. ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே முதலில் ஆடம்பரமான அரண்மனை வாழ்வு, இது நிலையற்றது என்று அந்த அரண்மனை வாழ்வை விட்டு அவர் தன்னுடைய பூலோகத்திலே வந்த வேலை முடிந்த பின்பு தேவலோகம் சென்று விடுகிறார்.
அங்கே தெய்வ பிறவியாகிய ஐயப்பனுக்கு கூட அங்கே அரண்மனையிலே ஆட்சியிலே போட்டி வருகிறது. இதுவும் நிலையற்றது என்பதை அங்கே காட்டுகிற ஒரு சம்பவமாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். சாதாரண மனிதருடைய வாழ்வியலும் கூட இதுவும் நிலையற்றது. இன்று செல்வம் வரும், நாளை இல்லாமல் போகும். ஆனால் வாழ்வியலே மகிழ்ச்சியாக மங்களமாக வழிபாடு செய்வதற்குரிய அனைத்து வரங்களையும் பெற்றுக் கொள்ளுகிற விரதமாக நாங்கள் இந்த ஐயப்பன் விரதத்தை பார்க்கிறோம். ஐயப்பன் வழிபாட்டிலே இந்த ஐயப்பனுடைய கோயிலுக்கு செல்வதற்காக எளிமையான ஏற்றத்தாழ்வற்ற ஆடை அணிந்து அனைவரும் வழிபாடு செய்கிறார். அனைவரும் அங்கே செல்வ செழிப்பற்றவர்களாக சம அந்தஸ்தோடு வழிபாடு செய்கிற வழிபாட்டு முறையை நாங்கள் ஐயப்பனுடைய வழிபாட்டிலே பார்க்கிறோம். சிவ பரம்பொருளுக்கும் மோகினியாகிய மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்தவர் சாஸ்தா என்று அழைக்கப்படுகிற இந்த மணிகண்ட பிரபு அவதார அந்த மணிகண்ட பிரபு அங்கே சிவனுக்கும் மோகினி ஆகிய மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்த ஐயனார் அவருடைய அவதார நோக்கில் மணிகண்டன் என்று ஐயப்பனாக அவதரிக்கிறார். அங்கே மோகினியாகிய விஷ்ணுவுக்கும் சிவ பரம்பொருளுக்கும் அங்கே மோகினியாக பெண்வடிவம் கொள்ளுகிற மகாவிஷ்ணு மீது சிவ பரம்பொருள் மையங்கொள்ளுகிற பொழுது அங்கே இருவருடைய அந்த மையத்தினாலே கையிலே பிறந்தவர் கையனார் ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த ஐயனாருடைய அவதார நோக்கிலே மணிகண்டன் ஐயப்பனாக அவதரித்தார் என்பதை நாங்கள் வரலாற்றினூடாக அறிந்து கொள்ளுகிறோம். ஐயனாரும் ஐயப்பரும் ஒருவரே, தர்மசாஸ்தாவும் அவரே என்றெல்லாம் பல்வேறு கருத்து வாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஐயனாருடைய திரு அவதாரமாக ஐயப்பன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஐயப்பரின் வழிபாடு என்பது எங்களுடைய வழிபாட்டிலே ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. ஐயப்பனுடைய வாகனமாக புலி வாகனம் இருக்கிறது. அங்கே தேவர்கள், தேவருடைய தலைவன் இந்திரன் அங்கே மந்திரிக்கும் ராணிக்கும் பாடம் புகட்டுவதற்காக அங்கே புலியாக மாறி தேவர்களும் புலியாக மாறி செல்லுகிறார்கள். அங்கு ஐயப்பனுடைய வாகனமாக புலி இருக்கிறது. அதே போல யானை, குதிரை, சிங்கம் போன்ற வாகனங்களும் ஐயப்பனுக்குரிய வாகனமாக இருக்கிறது. ஐயனாரே ஐயப்பனாக அவதரித்தார் என்பதனால் யானை அவருடைய வாகனமாக இருக்கிறது. கந்தபுராணத்தில் தான் முதல் சாஸ்தா பற்றிய செய்திகள் வருகிறது. இந்திரன் தன் காவலில் ஒப்படைத்த இந்திராணிக்கு காவலாக மகாகாலன் என்னும் தன் தளபதியை மகா சாஸ்தா நியமித்ததாக கூறப்பட்டுள்ளது. முருகன் தண்டாயுதர் என்றால் ஐயனாராகிய தர்மசாஸ்தா செண்டாயுதர், செண்டர் என்று அழைக்கப்படுகிறார். செண்டர் கையில் ஏந்தியபடியால் செண்டலங்காரர் என்றும் இவருக்கு பெயர் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஐயனாருடைய கையிலே உள்ள நுனிவளைந்த ஆயுதமே செண்டு என்று அழைக்கப்படுகிறது. இங்கே 18ஆம் படி மீது விளங்கும் ஐயப்பன் 18ஆம் படி மீது விளங்குகிற ஐயப்பன் எங்களுடைய வழிபாட்டிலே முக்கியமானவனாக இருக்கிறார். ஐயனாரும் பொய்யா ஐயன் என்று நாங்கள் அழைத்து வழிபாடு செய்கிறோம். ஐயப்பன் உண்மையை விரும்புவனாக, ஐயனார் உண்மையை விரும்புவனாக, உண்மை வழிபாட்டை ஏற்பவனாக இருக்கிறார். இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டிலே 48 நாட்கள் கடும் விரதம் இருந்து இந்த வழிபாட்டிலே சக்தி மிக்க
ஐயப்பனுடைய வரலாறு பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த வரலாற்றினூடாக ஐயப்பனை வழிபாடு செய்வதனூடாக, இந்த விரதத்தை கடைபிடிப்பதனூடாக வாழ்விலே சகல வளங்களும் பெற்று வாழ ஐயப்பன் சுவாமியுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமைகிறேன்.